நான் உங்கள் பானாச்சி பேசுகிறேன். உளுந்து களிங்க 2 டம்ளர் உளுந்து எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள். மிக்சியில் அரைச்சிக்கிட்டா போதும். அந்த பாருங்களேன். இதை நல்லா இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்குவோம். மணம் வர வரலையும் வறுக்கணும். கை விடாமல் கிண்டணும், தீஞ்சிடாமல். இதை நல்லா வறுத்தா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க உளுந்து களி. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 லிட்டராவது ஆயில் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள். 1 கப்புக்கு 2.5 வச்சா நல்லது. தண்ணி தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். 2.5 கப்பு, ஒரு கவலைக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள் தண்ணி. சால்ட்டு போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக போட்டால் போதும். இது கொதிக்கிறதுக்கு முந்தியே இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி வந்துடக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி வராமல் கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட்லாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உளுந்து களி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வாரத்துக்கு 2 தடவை நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் இது சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. இப்போ உள்ள ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தி இல்லாமல் இருக்குதா, அதனால் நம்ம உளுந்து களி நல்லது. இந்த மாதிரி தாங்க, கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா விடாமல் கிண்டிக்கணுங்க. நல்லா பரண்டு வருது பாருங்கள். இப்பயே நம்ம கொஞ்சம் சீனி போட்டுக்கணும். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன், சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னு. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா புழுங்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் புழுங்கணும். 2 தடவை 20 நிமிஷம் புழுங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம திறந்து நல்லா திருப்பி போட்டாக்கா அந்த கபிகீரலையே அதில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி போடணுங்க. நம்ம போட்டுக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் தேங்காய் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ போடுறேன். தேங்காய் திருவுனதை நான் போடுறேன் பாருங்கள். இதை நல்லா போட்டுக்கணுங்க. அதாங்க உளுந்து களி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மாமா ஹார்ட்டும் பண்ணி விட்ருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குங்க. உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. அந்த பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அந்த இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க. ஓகே, பாய்.